வணக்கம். ஜி5ல ஓடிடி தளத்துல ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. அந்த வெப் சீரிஸ் விகட கவி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நியூமரலாஜியா இல்ல என்னன்னு தெரியல. விகட கவி அப்படின்னு வைக்காம விகட கவி 2K போட்டிருக்காங்க. அதனால நானும் விகட கவி அப்படின்னு சொல்லாம விகட கவி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றேன். இந்த விகட கவி கதை அப்படிங்கிறது வழக்கமான ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் தான், ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான். அமரபுரி அப்படிங்கிற அமரகிரி அப்படிங்கிற ஒரு இடம், அந்த கிராமம் மலை பகுதியில் இருக்கு. அங்க ஒவ்வொரு கொலைகளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு போலீஸ்க்கு ஒரு ஒரு ஊர்ல போலீஸ்க்கு ஒரு துப்பு துளக்கணும், அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அங்க ஒருத்தர் டிடெக்டிவ், பிரைவேட் டிடெக்டிவ் ஒருத்தர் வருவாரு. அவர் தான் இந்த கதையினுடைய நாயகன் நரேஷ். அவர் கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லுவாரு. அதுதான் கரெக்டா இருக்கும். போலீஸ் அந்த கொலையாளிய பிடிச்சிருவாங்க. எப்படி சமீபத்தில் வந்த கங்குவா படத்துல போலீஸ்க்கு உதவி செய்யற டிடெக்டிவா சூர்யா அவங்க எல்லாம் இருக்காங்க, அது மாதிரி தான் இந்த கதாபாத்திரம். ஆனா அந்த அளவுக்கு இல்லை, இது வேற அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய அம்மாவுக்கு காசு வேணும், மருத்துவம் பார்ப்பதற்கு, சிகிச்சை அளிப்பதற்கு அம்மாவுக்கு காசு தேவை. அதனால இவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி, நீ இந்த அமரகிரிக்கு போ, அங்க தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் அமரகிரிக்கு போறாரு. ஆனா இங்க இந்த கிராமம் நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அங்க இருக்கிற ஒரு பெண் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், சைக்கலாஜிக்கல் குரூப் எடுத்து படித்த ஒரு மனநல மருத்துவர் போல அவங்க இருக்கிறாங்க. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி அந்த பெண் இருக்காங்க. அவங்க தான் இந்த கதையின் நாயகி. மற்றபடி அவங்களுடைய சைக்கியாட்ரிஸ்ட் தரம், சைக்கலாஜிக்கல் தரம் அப்படிங்கிறது இந்த ஓடிடி தளத்துல, இந்த வெப் சீரிஸ்ல 1% கூட அது பயன்படுத்தப்படவே இல்லைங்கிறது காமெடியான விஷயம்தான். ஏன் அப்படி அந்த காட்சியை அவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த கேரக்டரைசேஷன் ஏன் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு கதையில எந்த இடத்துலையுமே அதை மெர்ஜி பண்ணவே இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அப்படி அந்த அமரகிரியில என்னதான் நடக்குது, ஏன் இப்படி கொலைகள் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த தருணத்திற்கு டிடெக்டிவ் அந்த ஹீரோ போய் இறங்குறாரு, களத்துல இறங்குறாரு, விசாரிக்கிறாரு. இதையெல்லாம் கடவுள் கொள்ளலை, இதையெல்லாம் வேற ஏதோ ஒரு செய்கிறாங்க இந்த பேரை வச்சுக்கிட்டு, அப்படி இப்படின்லாம் சொல்லி போறாரு. அப்படி போகிற அந்த தருணத்துல அவருக்கே சில விஷயங்கள், அவருக்கே தெரியாத விஷயங்கள், அவரை பற்றி அவருக்கே தெரியாத விஷயங்கள் அந்த ஊருக்கு போன பிற்பாடு தான் தெரியுது. தன்னுடைய அம்மாவை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வர சொல்ற. அந்த நண்பர் அம்மாவை கூட்டிட்டு வர, ஏன் இந்த ஊருக்கு வந்த, இந்த ஊருக்கு வந்தினாக்க உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அம்மா சொல்ல, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே பரபர சுறுசுறு விறுவிறுதான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, செயற்கை மழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து எதிரி நாட்டை துவம்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் திட்டமிடுது, முஸ்லிம்கள் திட்டமிடுறாங்க அப்படின்னு கொண்டு போற இடம் தான் இந்த கதை. ஒரு இந்துத்துவாவுக்கான கதை இது. மற்ற மத சம்பந்தப்பட்டவர்களை, மற்ற மத மதத்தை சேர்ந்தவர்களை இது கார்னர் பண்ணுது. இந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிற அதே சமயத்துல மற்ற மதத்துக்காரர்களை புண்படுத்துவது மாதிரியான விஷயங்களை இது செய்யுது அப்படிங்கிறதையே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது அப்படி இது ஆரம்பத்திலேயே முதல் எபிசோட்லயே தெரிஞ்சிருந்ததுனாக்க, ஆட உங்க வேலை சங்காத்தமே வேணாம் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விகட கவியிலிருந்து நாம வெளியேறி வந்திருப்பேன் நான். ஆனால் முதல் எபிசோடோ, 2வது எபிசோடோ, 3வது எபிசோடோ, 4வது எபிசோடோ அந்த இந்துத்துவா கொடியை தூக்கி உயர்த்தவில்லை. ஆனால் 4வது எபிசோடுல ஒரு விஞ்ஞானி, அவர் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும், செயற்கை மழையை கொண்டு விவசாயத்தை பெருக்கணும், விவசாயிகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஒரு ஆய்வு நடத்துறாரு. ஆனால் அதை முஸ்லீம் தீவிரவாதிகள், நம்ம தமிழ் சினிமாவிலையும் ஓடிடி தளத்திலையும் தீவிரவாதிகள்னாலே முஸ்லீம் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திவிட்டாங்க. அதனால தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாலே அது முஸ்லீம் தான், அந்த கதாபாத்திரத்தை முஸ்லீமா தான் வச்சிருப்பாங்க. அதனால அது அப்படிப்பட்ட முஸ்லீம், பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம், இவர்களுடைய கூட்டு சதியால இவங்க அந்த செயற்கையாக கொண்டு வரக்கூடிய அந்த மழை அந்த கிளவுடு, அதை வச்சுக்கிட்டு மோத விட்டு செய்யக்கூடிய மழையை கொண்டு அதையே நெருப்பு மழையாக மாற்றி அதனுடைய இதை
சின்னதாக மாற்றி மக்களுக்கு, இந்திய நாட்டு மக்களை, மற்ற நாட்டு மக்களை துவம்சம் செய்யறது தான் அந்த தீவிரவாதிகளுடைய நோக்கம் அப்படின்னு காட்டி கதை எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் ஒரு வழியாக இந்த கதை ஒரு இடத்துல முடிவுக்கு வந்துடுது. ஐயா சாமி, எங்களுக்கு மதமும் வேணாம், இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய கதையும் வேணாம் அப்படின்னு இதை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அழகான ஒரு கதை தான். அந்த கதையை வச்சுக்கிட்டு செயற்கை மழை அப்படி இப்படின்னு சொன்ன விதம் எல்லாமே பாராட்டக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா இதுக்குள்ளார மாட்டுக்கறிங்கிற விஷயம் ஏன் கொண்டு வரப்பட்டுச்சு, இதுக்குள்ளார ஏன் தீவிரவாத அமைப்பு, இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ட்டுலாம் கொண்டு வந்தாங்க, ஏன் இந்துயிசம் பேசுனாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த அழகான கதையுமே சறுக்கலாகி நின்று நல்ல ஓடக்கூடிய குதிரை நொண்டி குதிரையாக நிற்கக்கூடிய இடமாக இதை நான் பார்க்கிறேன். ஜி5 ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற விகடகவி அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலும் இதையே தான் நீங்க நினைப்பீங்க. ஏன்னா சம்பந்தமே இல்லாம அது திணிக்கப்படுவது போலவே எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் அப்படி திணிக்கப்படுறதா தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஓடிடி ஜி5ல வந்திருக்கிற விகடகவியை பாருங்க. திட்டாதீங்க. வணக்கம்.